டெய்லரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி லைனிங் பீஸில் ஷோல்டர் இணைக்கிற ஒரு மெத்தேடு. ஏற்கனவே பேக் பீஸ் தச்சு வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை மட்டும் வைக்கணும். எப்பயுமே லைனிங் மேக்ஸிமம் தனித்தனியாக தான் கட் பண்ணுவோம் ஷோல்டரை. அதனால் இந்த மெத்தேடை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இப்படி வச்சு 4 அங்குலத்துக்கு தையல் கொடுத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இப்போது தையல் போட்டோம். இப்போ அப்படியே திருப்ப போகிறோம். அதாவது இந்த பகுதி கீழவும் கீழ்ப்பகுதி மேலவும் வந்துடும். இப்போது அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சுக்கணும். இருக்கிற மாதிரியே வச்சுட்டு அதை பாருங்கள், அந்த முன் பீஸ் இப்போ இணைச்சது கீழே தான் இருக்கணும், அந்த மேலே போகக்கூடாது. இப்போ பாருங்கள், லைனிங்கை எடுத்து லைனிங் மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும், தனித்தனியாக வராது. இங்கே பாருங்கள், அந்த தையல் மேலேயே தையல் கொடுக்கணும். ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே வர மாதிரி கொடுக்கணும். முன்ன பின்ன போகக்கூடாது, போனால் லைனிங் டிஃப்ரெண்ட் வரும். இதை பாருங்கள், அதே மாதிரி தையல் போட்டுட்டு மறுபடியும் பீஸை எதுவும் பண்ணாமல் இந்த லைனிங்கை மட்டும் அப்படியே திருப்பணும். கீழ் பீஸ் அப்படியே தான் உள்ளதாக இருக்கணும். இந்த இப்போ பாருங்கள், லைனிங்கை மட்டும் அப்படியே தூக்கி மேலே போட்டுட்டு 4 இன்ச் அகலத்துக்கு தையலை கொடுக்கணும். லைனிங் பக்கம், ஃப்ரண்ட் பீஸ் லைனிங் பக்கம் 4 இன்ச்சுக்கு மட்டும் தையலை நல்லா ஒரு பட்டையாக வர மாதிரி நல்லா தையலை கொடுக்கணும். கொடுத்துட்டு என்னுடைய முழு வீடியோ நான் விரைவில் நம்ம வீடியோ பகுதியில் பதிவிடுறேன், அதை பார்த்தா தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே வர தையலை நீங்கள் வீடியோவில் தான் பார்க்க முடியும். இது அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.